வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம அவல் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வெல்லத்தை நம்ம உருக்கிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா உருகிற வரைக்கும் மட்டும் இந்த அடுப்பில் இருந்தால் போதும். இதோ நல்லா உருகிருச்சு. இதை ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஜவ்வரிசியை நம்ம வேக வைக்க போகிறோம். அரை கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் ஒன்று எடுத்து நசுக்கி பாருங்கள் வெந்துருச்சா வேகலையான்னு. இதோ இது சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நல்லா சில்லான வாட்டரில் கழுவுங்க. நல்லா உதிரியான ஜவ்வரிசி உங்களுக்கு கிடைக்கும். ஜவ்வரிசியை நீங்கள் வடிகட்டாமல் கூட யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப கொலன்னு ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கழுவுறது. இதோ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக கொஞ்சமாக நெய் பேனில் விடுங்க. இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு, ஒரு 20-25 உலர் திராட்சை, இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு சூப்பராக வறுபட்டுருச்சு. அண்ட் திராட்சையும் நல்லா புஸ்துன்னு ஆயிடுச்சு. இதை வெளியெடுத்தலாம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் மிச்சம் இருக்கிற நெய்யில் ஒரு அரை கப் அளவுக்கு அவலை வறுத்துடுங்க. வேக வைக்கும் போது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் லைட்டாக வறுத்துக்கிறோம். ஸோ ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சிருக்க அந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அரை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். அண்ட் இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இதோ சூப்பராக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக வத்தட்டும். பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்தலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாயசம்னாலே நமக்கு ஏலக்காய் வாசனை கண்டிப்பாக தூக்கலாக இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். அண்ட் ஏலக்காய் தூள் இல்லாதவங்க 2 ஏலக்காவை தட்டி போடுங்க. அதுவே நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததை நம்ம ஆட் பண்ண போகிறது வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும். அண்ட் ஃபைனலாக ஒரு 1.5 கப் அளவுக்கு பால். இதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். இங்கே பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பாயசம் கெட்டியாக இருக்கிறதும் தண்ணியாக இருக்கிறதும் நீங்கள் எவ்வளோ பால் ஊற்றுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். பாயசம் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.